என்னுடைய மருமகன் வீட்டில் சும்மா இருந்தார். மார்க்கெட் சுத்தமாக இல்லை. நான் தான் 3 படம் தொடர்ந்து எடுத்து, ஆனால் விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி போட்டு சட்டப்படி தப்பு. விஜயகுமாரோடைய அம்மா கல்பனா அவ்வளோ அழகாக இருக்கும். கல்பனா ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. கல்பனா ஹவுஸ் ரிவர்ஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கூப்பிடும்போதெல்லாம் போய் நிற்கணும். இப்போ இடம் வாங்கி தனியாக வீடு கட்ட போகிறாள் எப்படி சார்? அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியிருக்காரு. அங்கே வந்து கனிஷாவோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை. அப்போது மருமகனுக்கே சம்பளம் கொடுத்த மாமியார் இவர். அப்போ அந்த படத்தில் என்ன செஞ்சார்? ஒரு நடிகைகிட்ட உறவு கொள்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கும்போது, ஏயா உன் பொண்டாட்டி என்னை விட அழகாக இருக்க, ஏன்ட்ட நீயே கண்டேன்னு சொல்லி பொண்டாட்டி போட்டு கொடுத்து. இப்போ எப்படி சார் ஒன்று சார் வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? இது வரைக்கும் அது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், நீண்ட நாட்களாகவே ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அதாவது நடிகர் ஜெயம் ரவி மோகனாக மாற்றிருக்காரு. அவர் வந்து அவருடைய சம்பவம் தான் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. அவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனிஷாவும் அவர் சேர்ந்து இன்னைக்கு கோவா இடம் வாங்கியிருக்காராம். அந்த இடத்துக்கு பத்திரத்தில் அன்மேரிட்னு போட்டிருக்காராம். எப்படி சார் இது? அதாவது அன்மேரீடுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்டது தப்புன்னு சொல்ல முடியாது. அதை கோர்ட்டு கொண்டு வர முடியாது. அது எதுக்காக போடுறாருன்னா, இந்த சொத்து என்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டது. அன்மேரிட்னு போடுறது அது அதாவது அவர் என்ன காரணம்னா, இந்த சொத்து தன்னுடைய மகன்களுக்கோ மனைவிக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டிருக்கலாம். ஆனால் விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி போட்டு சட்டப்படி தப்பு. அந்த ரிஜிஸ்டர் எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு நமக்கு தெரியல. உலகமே தெரியும் இவர் கல்யாணம் பண்ணி இருக்குது ஆர்த்தி தானே. அப்படி அதாவது இவர் வந்து பேங்க்கில் ஒன்று அடைக்காமல் விட்டுட்டார் ஈசிஆர் ரோடுக்கு. அது ஏலம் விடுறதுக்கு வந்துட்டான். அப்போ அவங்க மனைவி தான் அண்டர்டேக் பண்ணி அந்த கடனை அடைச்சி இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த சூழ்நிலை இந்த வீட்டுக்கு வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக என் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அது வந்து கோர்ட்டுக்கு வந்து செல்லுபடியாது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சம்பாதிச்சதெல்லாம் அவளே வாங்கிட்டாங்க பிடிக்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னார். இப்போ எப்படி சார் கோவாவில் இடம் வாங்குறாரு? தயாரிப்பாளர் ஆகிட்டாரு. அது வருமான வரிக்காரங்க கேட்க வேண்டிய கணக்கு. அது மட்டும் இல்லை, ஒன்றும் இல்லாதவர் எப்படி சொந்த படம் தயாரிக்கிறாரு? அதான் தெரியல சார். யோகி பாபு வச்சு கிட்டத்தட்ட படம் பாதி முடிஞ்சிருச்சு. 3 படங்கள் தொடர்ச்சியாக தயாரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இவர் சம்பாதிச்ச பணத்தை அவங்க மாமியார் வாங்கவில்லை. அதுக்கான ஆதாரம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கன்னு ஆர்த்தியோட அம்மாவே சொல்லிட்டாங்க. சுஜாதா விஜயகுமார். ஏன்னா என்கிட்ட இல்லாத பணமா. ஆனால் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய மருமகன் வீட்டில் சும்மா இருந்தார். மார்க்கெட் சுத்தமாக இல்லை. நான் தான் 3 படம் தொடர்ந்து எடுத்து, நான் நஷ்டத்தை சந்தித்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மருமகனுக்கு மார்க்கெட் வேணும்னு சொல்லி தயாரித்தேன்னு சொன்னாங்க. அதில் எந்த வித இதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ரெண்டாவது மருமகனுக்காக மட்டும் அவங்க வந்து சினிமா தயாரிக்கலை. அவங்க ஏற்கனவே சினிமா தயாரித்தவர்கள், சின்னத்திரையில் எடுத்தவங்க, சின்னத்திரையில் வீடியோ வெப்தொடர் தயாரிச்சிருக்காங்க. அவங்க தயாரித்த தொடரில் நடிச்சிருக்கேன். சுந்தர்சி ஒரு டெலிஃபிலிம் எடுத்தார், அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். சிங்கமொழி கதாவசனம் எழுதினார். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அம்மாவையும் தெரியும், அவங்க சித்தியையும் தெரியும், அவங்க மாமியாரையும் தெரியும். அது ஒரு தனி எபிசோடு. ஏன்னா அவங்க வந்து ராஜராஜ சாம்ராஜ்ய உடையார் இருக்கிற தமிழக கவர்னருடைய தமிழ்நாட்டு மனைவி தான் அவங்க மாமியார். ஆர்த்தி ரவியோட மாமியார். சாதாரணமான ஆளே அல்ல. இல்லை, யார்? சுஜாதா விஜயகுமாருடைய மாமியார். விஜயகுமாருடைய அம்மா கல்பனா அவ்வளோ அழகாக இருக்கும். கல்பனா ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. கல்பனா ஹவுஸ். அவங்க வயசு அவங்க 60 வயசாக இருக்கும்போது நான் போய் பார்த்தேன். அவங்க வீட்டில் அந்த ராஜா வீடு பார்த்திங்களா, அவ்வளவு கலைப்பொருட்கள் இருக்கும். வீடு பூரா தேக்கு மர கட்டில் தான். அப்படி ஒரு வெளியில் வந்து இராணுவ வீரர்கள் நிற்கிறதுக்கான இது. நேராக பின்னாடி பார்த்தீங்கன்னா கடற்கரை. அவ்வளோ பெரிய பங்களா. இன்னும் சொல்ல போனால் நேயர்களுக்கு தெரியலன்னு சொல்கிறேன். நீங்கள் கோட்டையிலேருந்து அந்த பீச் ரோடு வருது இல்லையா,
அதில் பிஷப் ஹவுஸ் உண்டு. அதாவது இது கத்தோலிக்க மத தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் மயிலாப்பூர் பிஷப். அதுக்கு பக்கத்து வீடு இவங்க கல்பனா ஹவுஸ். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போய் தான் பங்களா. அந்த பங்களா ஷூட்டிங்லாம் விட்டாங்க. அதேமாதிரி ஆர்த்தியோடைய மாமியாருடைய அம்மா வந்து நடிகை. அவங்களும் நல்லா பழக்கம். அவங்க வந்து குட்டி பத்மினி மாதிரி, ரம்யா கிருஷ்ணன் மாதிரி, ராதியா மாதிரி அவங்களும் ஒரு ப்ரொடியூசர். சின்ன திரை சங்க தலைவரில் இப்போ அவங்க வந்து யாருக்குமே செயலாளர் இருந்தாங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவரில் தேர்தல் மூலமாக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரவிமோகனுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார். அப்போ எவ்வளவு அவங்க வந்து தயாரிப்பில் அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவர் கோவாவுக்கு போகிறாருன்னா தமிழ்நாட்டில் தன்னுடைய செல்வாக்கை அதிகப்படுத்திட்டாங்க மாமியார். யார்? சுஜாதா விஜயகுமார். இனிமேல் சுஜாதா விஜயகுமாருக்கு எதிர்த்து இவர் ஒன்றுங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. யார்? ரவிமோகன். அதனால் சரி நம்ம கோவாவில் போய் செட்டில் ஆகிடலாம், படம் தயாரிக்கும் போதும் படப்பிடிப்பு நடக்கும்போதும் இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது சொல்லியிருக்காரு, எனக்கு சென்னையில் இருக்க பிடிக்கல, அதனால் நான் கோவாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவாவில் இப்போ இடம் வாங்கி தனியாக வீடு கட்ட போகிறாள் எப்படி சார்? அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியிருக்காரு. அங்கே வந்து கனிஷாவோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறாரு. இது குறித்து ஆர்த்தி தரப்பு ஏதாவது பேசப்பட்டதா அப்படி சார்? ஆர்த்தி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு என் கோவாவில் இடம் வாங்கியிருக்காரு, கனிஷாவோட வாழ போகிறாருங்கிறது பெருசாக சொல்கிறீங்களே, இப்போ தானே பெருசாக பேசுகிறீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. யாராவது என் மேலே சிம்பத்தியாக இருந்து அந்த பொண்ணு ரவிமோகனுடைய ஒய்ஃபு இப்படி பண்ணுறாரு ரவிமோகன் யாராவது கேட்டிங்களா? எந்த நடிகராவது கேட்டிங்களா? அது குஷ்பு கேட்டாங்க. ஏன்னா குஷ்பு சுஜாதா விஜயகுமாரோட தோழி. அதனால் குஷ்பு தான் அவங்க இந்த காதலுக்கு கூட துணை போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் குஷ்பு வந்து ரவிமோகனை கண்டிச்சது, பொண்டாட்டியோட ஒழுங்காக கொடுத்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என் மேலே யாருமே சிம்பத்தி பண்ணி பேசலையே நான் உள்படன்னாங்க. ஆனால் நான் பேசியிருக்கேன். ஆர்த்திக்கு ஆதரவாக நான் வீடியோ போட்டு அது கிட்டத்தட்ட 3 லட்சம் போயிருக்கு. ஏன்னா ஆர்த்தி விஜயகுமார் நேரில் பேசினாங்க, சுஜாதா விஜயகுமாரும் பேசுனாங்க, ஆர்த்தி ரவியும் பேசிச்சு, சுஜாதா விஜயகுமாரும் பேசினாங்க. இல்லை அவங்க தரப்பிட சார் சொல்கிற வர்றாங்க. இப்போ ஆர்த்தி தரப்பு, நான் என்னுடைய மருமகனுக்காக சொத்தை இழந்தேன். யார்? ஆர்த்தியோட அம்மா சொல்கிறாங்களா? ஆமாம், நான் 3 படத்துலேயும் நஷ்டம்தான் செஞ்சேன். ஆனால் அவருக்கு ஒரு பைசா கூட சம்பளம் நான் குறைக்கலை. அவருக்குரிய சம்பளத்தை நான் கொடுத்துருக்கேன், அதுக்கான வவுச்சர்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது மருமகனுக்கே சம்பளம் கொடுத்த மாமியார் இவர். அப்போ அந்த படத்தில் இணைஞ்சார். இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அடையார் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. யாருக்கு? ரவிமோகனுக்கு. அவர் ஒன்றும் இல்லாதப்பட்டவரில் சம்பாதிச்சு தெருவிலெல்லாம் கொண்டு பணத்தை போடல, எல்லாம் நல்ல வசதியாக தான் இருக்கார். ஆனால் என்னுடைய மாமியார் என்னை வந்து நாகரிகமாக நடத்தலை, அவமரியாக நடத்திட்டாங்கன்னு சொன்னதை சுஜாதா விஜயகுமார் மறுத்தாங்க. நான் அப்படி நடக்கவே இல்லை. ஆனால் என்னுடைய ஆர்த்தி ரவிமோகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஷூட்டிங் வெளிநாட்டில் வெளிப்புற படப்படி இருந்தாலும் அவுட்டரில் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அசிஸ்டண்ட்லாம் கேட்பாங்க, அவர் எங்கே தங்கியிருக்காரு, அந்த ஹீரோயின் எங்கே தங்கியிருக்காங்க, ஹீரோயின் ரூமுக்கெலாம் போவாங்களான்னு கேட்டுருக்காங்க. அதில் என்ன தப்பு இல்லை? அது போட்டு கொடுத்தது அந்த டச்சப் ஆகியா தான் இருக்குமா? இருக்கலாம். நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறது ஆர்த்தியோட அம்மா, அதாவது மாமியார். அப்போ அந்த சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அவன் விசுவாசம் இருக்கணும்ல. ஏதாவது சொல்லியிருப்பான், அதில் கேள்வி கேட்டிருப்பாங்க, யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்கிறதான் கேட்டுங்க. அது ஒரு மனைவியோட உரிமை, ஒரு பயத்தின் அடிப்படையில். உரிமையை தாண்டி சார் இவர் ஒரு நடிகர்னு தெரியாது சார் உங்களுக்கு? இருக்கட்டும், அதுக்காக இது மாதிரி கேட்கறது, யார் கூட இருக்கா, இந்த நடிகர் இருக்கா, இல்லை அந்த கேரம்ல இருக்காங்க, அதெல்லாம் கேட்கறது இல்லை. அது வந்து ஒரு படி மேலே தானே சார், சந்தேகப்படுற மாதிரி தானே? இல்லை, அது ஆமாம், சந்தேகப்பட்டாலும் இவர் அந்த மாதிரி நடந்திருக்காரு, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மனைவியோட கடமை. இப்போது என் வீட்டில் நான் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சோம்னா 9 மணிக்கு போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னா என் வீட்டில் கேட்பா. அது இயல்பு, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்களும் 6 மணிக்கு சரியாக வீட்டுக்கு போகல, 9 மணிக்கு போனீங்கன்னா எங்கே போனீங்கன்னா வீட்டில் கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம் இல்லையா? அதே மாதிரி தான் கேட்டுருக்காங்க. அதில் வந்து இவர் அந்த மாதிரி
ஒரு தரப்பு என்னன்னா சந்தேகம் படிச்சு டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அதாவது இவர் நேரடியாக மனைவிட்ட டெய்லி பேசியிருக்கலாம்ல, நான் படுக்க போகிறேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சுமூகமான உறவு பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா அது வராது. அது இல்லைங்கனாலும் இந்த பிரச்சனை வருது. இப்போ எப்படி சார் ரவி மோகனும் கெனிசாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாள் எப்படி சார்? கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாங்கிறது நான் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்காங்க. அதை 2 பேரும் மறுக்கலை. இப்போ டிவோர்ஸ் வழக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு? அப்படி இருக்கா? டிவோர்ஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கூப்பிடும்போதெல்லாம் போய் நிற்கணும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு 3 மாதம் கேப்பில் அவங்க மறுபடியும் சேர்ந்துடுறாங்களான்னு நீதிமன்றம் பரிசோதிக்கும். கடைசியில் அறுத்து விடுன்னு சொன்னால் என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஜீவனாசம் அப்படிங்கிற கேட்டு வச்சு பசங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டு செய்வாங்க. பசங்க 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க சார், விவரம் தெரிஞ்ச பசங்க ஆகிட்டாங்க. தான் அப்போ ஒரு நடிகை கூட சுற்றுறது, பாடகை சுற்றுறது வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார்? அதைத்தான் ஆர்த்தி சொல்லுது. நான் எவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருப்பேன், இதை கொஞ்சமாச்சும் ஜனங்க புரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் மனைவி மேலும் அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆர்த்தி சொன்னது தப்பு இல்லைன்னு தோணும். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கும் கல்யாணம் இருக்குது, எனக்கும் கல்யாணம் இருக்குது. ஆர்த்தியை நாம் மனைவி எப்படி இருப்பாங்கங்கிற கண்ணோட்டத்தெலாம் பார்க்கணும். அதாவது சந்தேகங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இயல்பாக ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு வர்றதுன்னு கேட்டால் அது ஒரு சந்தேகமா? உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் பொம்பளைங்க இருக்காங்க? நல்ல வேளை உங்கள் ஆஃபீஸில் பொம்பளைங்க இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. பொம்பளைங்க வேலைக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் இயல்பு. இதில் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. சிலர் கண்ணு காணாமல் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப தியாகிகள். நம்ம வரலாறே எடுத்துக்கங்க. கோவலங்கண்ணகி சிலப்பதிகாரம். கோவலன் வந்து கண்ணையை விட்டுட்டு மாதவிட்டு இருந்தான். உடனே என்ன பண்ணிச்சு கண்ணகி? சரி போயிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுச்சு. கடைசியில் தன்னுடைய கணவன் கல்வன் திருடனோன்னு தான் அது போய் பாண்டியன்கிட்ட நின்று சண்டை போட்டு மதுரை எரிச்சுங்கிறது வரலாறு. அப்போது சில மனைவிகள் சரி நம்மகிட்ட இல்லாத எதையோ கண்டுட்டான் போல வா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது பெருந்தன்மை, தியாகிகள். எல்லாரும் தியாகிகளாகவும் பெருந்தன்மையோடு இருக்க மாட்டாங்க. இப்போது எனக்கு தெரிந்து ஒருவர் கதாநாயகன், கதைவசனகர்த்தா, இயக்குனர், எல்லாம் வசனகர்த்தா. ஆமாம், ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது மிகப்பெரிய இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்படி ஆனார். காதலித்தான் கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு நடிகைகிட்ட உறவு கொள்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கும்போது, ஏயா உன் பொண்டாட்டி என்னை விட அழகாக இருக்க, என்கிட்ட நீயே கண்டேன்னு சொல்லி பொண்டாட்டி போட்டு கொடுத்துது. அவங்க விவரத்துக்கு அதான் காரணம். ஏண்டா நான் இவ்வளோ பெரிய அழகாக இருக்கேன், என்கிட்ட இல்லாத நீ என்னத்தை கண்ட பா, அப்படி கண்டுட்டு இல்லை, டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு படி மேலே போய் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் டிவி நடிகரோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்புறம் அந்த டிவி நடிகர் அந்த நடிகர்கிட்ட ஏதோ காசை தில்லுமுல்லு பண்ணிட்டாருன்னு சொல்லி போடான்னு துரத்தி விட்டாங்க. இப்போ அந்த நடிகை 3 பங்களாவை டிவிக்கு ஷூட்டிங்கு வாடகை விட்டுருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் அவங்க பண்ணை வீடு வச்சுருக்காங்க. பண்ணை வீட்டில் காய்கறிலாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு காய்கறியும் பார்த்து இது எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் விழுந்த காய்கறி, இதெல்லாம் நான் இப்படி பண்ணுறேன்னு டெய்லி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அதுமாதிரி கல்யாணத்தில் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க. அதில் யாரையும் விமர்சிக்கலை. இப்படியும் இருக்காங்க, என்ன செய்ய? இப்போ எப்படி சார் ஒன்று சார் வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? இது வரைக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையலை. ஏன்னா இதில் எப்படி விஜய் த்ரிஷா விவகாரத்தில் எஸ்ஏ சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் விலகி நிற்கிறாங்களோ இல்லை இவர் சேர்க்க மாட்டேங்கிறாரான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்துலேயும் ரவிமோகனுடைய அப்பா எடிட்டர் மோகன், அவங்க வீட்டுக்காரம்மா, அதாவது ரவிமோகனுடைய அம்மாவும் அப்பாவும்
என்ன செய்யறதுன்னு விழிப்பதுங்கி நிற்கிறாங்க. சமாதானம் பண்ணுறதா, இல்லாட்டி மருமக சரியில்லையா? மருமக சரியில்லைன்னு ரவிமோகனுடைய அம்மா சொன்னதா வெளியே தகவல் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உறுதிப்பட்ட தகவலுங்கிறது தெரியல. ஆனால் எப்படி விஜய் சங்கீதா விஷயத்தில் இன்னும் ஒரு முடிவு வரும் இல்லையோ, அதேமாரி ரவிமோகன் ஆர்த்தி விஷயத்தில் இன்னும் எந்தவித உறுதியான தகவலும் தெரியலை. ஆனால் இதில் விஜயோட மனைவி சங்கீதா அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா சார் ஆர்த்தி? ஆமாம், 2 பேரும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. சங்கீதாவும் கணவனால் விரட்டப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு மனைவி, ஆர்த்தியும் ரவிமோகனால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனைவி. 2 பேரும் அதே கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ கருத்து ஒற்றுமை இருக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.